டெக்ஸ்டைல் இது வந்து நிறைய அன்சர்டனிட்டிஸ் வந்ததுங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தது. ஏர்போர்ட்ல அது ஜஸ்ட் சிட்டிங் வெயிட்டிங் ஃபார் த ஃப்ளைட். அப்போ பார்த்தீங்கன்னா எலிவேட்டர்லாம் வந்துன்னா கிளாஸ் க்ரூவில் வச்சு போலீஸ் எல்லாம் மேலே கீழே ஒயர் ரோப்பில் போயிட்டு வந்துட்டு இருக்கு. அப்போ திங்க் பண்ண நம்ம இனி அந்த எலிவேட்டர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து எதுவும் பண்ணல, நம்ம இந்த போலீஸ் வந்துட்டு நம்ம வந்து பண்ணணும். So you both said so you both are brothers. Brothers, like usually there'll be a lot of drifts and fights and all. சம்டைம்ஸ் வரும். So Yendala industry, sir, if you want to tell the audience, which all industries can reach out to you? So sir, you have around close to 200 employees. To uplift them and to upskill them, what are all the things that you do and what are all the things that you've done throughout your journey? So now we've reached Bestamac Industry and let's find the founder story from the founders themselves. Hello sir. Yeah. Hello. I am Rajendran. I am Jayachandran. We both are Both brothers. brothers. So when did you start this? 1983. Okay sir. Just I was, finished my diploma in textile technology from PSG Tech. I started in the year of 18. First, my father have one machine, but he not able to run In the the machine. machine, sir. One lathe, conventional machine. Conventional. Just one conventional machine. Sorry. Its cost is around 25,000 rupees only. Okay. And again, 2 years later, I added one more machine through the Prime Minister's self-employment scheme loan. So again, I bought a 25,000 loan and I added one machine. எங்க ஆட் பண்ணி? இங்க வீட்ல ஒரு சின்ன ரூம் 200 ஸ்கொயர் ஒரு ஃபீட் ஒரு ரூம் ஷாப்ல தான் ஸ்டார்ட் பண்ணது. Okay. So we both are worked in the machines in the early stages. So ஆளுக்கு ஒரு ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணுவோம். Okay. நீங்க ரெண்டு பேர் மட்டும். இல்ல மேன் பவர் இருப்பாங்க, we supporting மேஜர்லி. சப்போர்ட்டிங். ஸோ அதில் தான் நிறைய லேர்ன் பண்ணோம். அவுட் மெஷின் ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி நம்ம குவாலிட்டியாக பண்ணுறது என்னங்கிறது நாமளே மெஷினில் ஒர்க் பண்ணதுனால நிறைய லேர்னிங்ஸ் எங்களுக்கு கிடைச்சது. நான் டெக்ஸ்டைல் முடிச்சதுனால இனிஷியலாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு வேண்டுங்கிற ஸ்பேர்ஸ் தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸில் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது 86ல். ஸோ அதுக்கு பின்னால் நாங்கள் அதிகமாக எல்ஜிக்கு ஃபோக்கஸ் பண்ணுறக்க ஆரம்பித்தோம். அந்த ஸ்பேர்ஸ் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம், பட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு அனதர் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்பேர்ஸ்லாம் 96 வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம். அதில் ஒரு ப்ராடக்டாகவும் பண்ணோம். ப்ராடக்ட் நிறைய OEM கூட கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் செட்டப் எப்போ சார் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் செட்டப்ங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி நல்ல பிராண்டுக்கு பிராண்டிங் வரும்போது 1991 தான் இந்த பெஸ்டோமேக் பிராண்ட் டெவலப் பண்ணோம். ஓகே. அப்புறம் நம்ம இந்த நேம் வந்து ஒரு யூனிக் நேமா ஒரு பிராண்டிங் பண்ணணும், ப்ளஸ் ஒரு விசனோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நாங்கள் வந்து இந்த பெஸ்டோமேக் அப்படிங்கிற நேம் வந்து செலக்ட் பண்ணோம். ஏன் சார் இது பெஸ்டோமேக்னு சொல்லி? ஏன்னா வெரி யூனிக் நேமா இருக்கு. பெஸ்டோமேக் த பெஸ்ட் இன் மெக்கானிக்கல்ல வேர்ல்டு வைடு இந்த ப்ராடக்ட்ஸ் கொண்டுட்டு போகணுங்கிற ஒரு ஆம்பிஷன்ல பண்ணோம். பெஸ்ட் இன் மெக்கானிக்கல் மாடல் அப்படி பண்ணணும். அப்புறம் வந்து வேர்ல்டு வைடு கொண்டு வரக்கோசரம் அந்த ஓ வந்து ஆட் பண்ணோம். அந்த ப்ரொனவுன்சியேஷனுக்கும் நல்லா இருந்தது, பெஸ்டோமேக். ஸோ பெஸ்ட் ஆஃப் மெக்கானிக்கல் ப்ராடக்ட்ஸ் வேர்ல்டு வைடு, அதுதான் எங்களோட விசன். ஓகே. ஸோ அது 1991ல் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் 2005ல் தான் ஒரு அடுத்த செட்டப்புக்கு நாங்கள் இம்ப்ரூவ் ஆக முடிஞ்சது. 2005ல் நியர்லி ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் 1 ஏக்கர் லேண்டில் பண்ணிவிட்டு அதில் வந்து தான் ஃபஸ்ட்டு சிஎன்சி இன்ஸ்டால் பண்ணோம். அது வரைக்கும் எல்லாமே கன்வென்ஷனல் மெஷின் தான், நிறைய ஒரு 15 மெஷின் ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு மெஷினை வந்து 2006ல் இன்ஸ்டால் பண்ணோம். அப்புறம் இயர் ஆன் இயர் வந்து மெஷினரி ஆட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். பட் 2010ல் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எங்களால் பண்ண முடிஞ்சது. விசன் இருந்தது 2005லேருந்தே எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு விசன் வந்து வச்சுட்டு இருந்தோம். 2010ல் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்.
Okay. ஸோ இப்போ நியர்லி ஒரு 10 கண்ட்ரிஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். Sir, நீங்க year on year add பண்றீங்க. But when I look at your international standard மாதிரி everything has been set up proper setup இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு 5 years ஒரு பேமெண்ட் இருக்கு. yellow guidelines இருக்கு. ஒரு இன்டர்நேஷனல் செட்டப்பா நீங்க இது வந்து எப்படி பாத்தீங்கன்னா 2012ல வந்து நாங்க கொஞ்சம் ஐஎஸ்ஓ 2003லே ஐஎஸ்ஓ எடுத்துட்டோம். 2010ல வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். நாங்கள் நிறைய குளோபல் இதுக்கு போகும்போது எங்களுக்கு ஒரு எங்களோட கஸ்டமர் வந்து எங்களுக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. வேல்யூ ஸ்ட்ரீம் மேப்பிங்கு, 5S, லீன் மேனுஃபேக்சரிங்கு, இதை பற்றிலாம் நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் கம்பெனி வந்து ட்ரைனிங்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதை ட்ரைனிங்ஸை வந்து நாங்கள் நிறைய இன்புட்ஸை எடுத்துட்டோம். எடுத்ததில் வந்து நிறைய நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எங்களோட அந்த இது வந்து ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு அந்த ட்ரைனிங்ஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்போ நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து விசிட் பண்ணுவோம் நாங்கள். அப்படி ஒரு தடவை 2007ல் நான் வந்து கொரியா போயிருந்தேன். சவுத் கொரியா போயிருந்தப்போ 2008ல் போயிருந்தோம். 2007ல் தான் அந்த சியோல் ஒலிம்பிக்ஸ் எல்லாம் கேம்ஸ் எல்லாம் இப்போ முடிஞ்சு அந்த வெரி பியூட்டிஃபுல்லாக கண்ட்ரி எல்லாமே சியோல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏர்போர்ட்டில் அது ஜஸ்ட் சிட்டிங் வெயிட்டிங் ஃபார் த ஃப்ளைட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா எலிவேட்டர்லாம் வந்துன்னா கிளாஸ் த்ரூவில் வச்சு அந்த புள்ளிஸ் எல்லாம் மேலே கீழே ஒயர் ரோப்பில் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அப்போ திங்க் பண்ணோம், நம்ம இன்னும் அந்த எலிவேட்டர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து எதுவும் பண்ணல, நம்ம இந்த புள்ளிஸ் வந்துட்டு நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்து அப்போ எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்புறம் 2018ல் தான் அதுக்கு வந்து எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்புறம் தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்களுக்கு 2018ல் தான் கிடைச்சது. ஸோ 2012ல பார்த்தீங்கன்னா யூனிட் 2ன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணோம். அதை எகைன் அது ஒரு 12,000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெஷின் காம்பனன்ட்ஸுக்காக அதுக்கான தேவையான மெஷினரி எல்லாம் வச்சு ஒரு மெஷின் காம்பனன்ட்ஸாக ப்ரிசிஷன் மெஷின் காம்பனன்ட்ஸ் பண்ணணுன்ட்டு ஒரு கான்செப்டில் அதை பண்ணணும். அதுக்காக நான் மெஷினரி பண்ணேன். அப்புறம் அங்கே தான் அது எக்ஸ்போர்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சது. நல்ல நிறைய ஹையர் மிஷின்ஸ் எல்லாம் வாங்கணும். 5 ஆக்சஸ் மிஷின் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஏரோஸ்பேஸ்க்கெல்லாம் நாங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் 5 ஆக்சஸ் மிஷின்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் பண்ணோம். பட் எங்களுக்கு அந்த ஏரோஸ்பேஸ் வந்து எங்களோட இதுக்கு வந்து சூட் ஆகல. அதனால மறுபடியும் அகைன் அதை மெக்கானிக்கல் ப்ரிசிஷன் காம்பனன்ட்ஸ்க்கு அதை வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டோம். அதில் வந்து ஆல்மோஸ்ட் யூனிட் வந்து எக்ஸ்போர்ட் 60% எக்ஸ்போர்ட்ஸ் தான் அந்த யூனிட்ல ப்ரொடக்ஷன் ஆகிறதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் இப்போ பண்ணுற பிஸ்னஸ்லாம் நாங்கள் ஒரு 20 to 25% வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் 2018லேருந்து எங்களோட கஸ்டமருக்குங்கிற ப்ராடக்டில் பவர் டிரான்ஸ்மிஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். அப்புறம் எங்கள் அடுத்த ஜென்ரேஷனு 2018லேருந்து உள்ள சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஆஃப்டர் கோவிட்ல நாங்கள் நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணோம். அப்போ வந்து கோவிட்டுக்கு பின்னால் ஆர்டர்ஸும் நல்லா வந்துச்சு. பட் அந்த ஸ்பேஸ் எங்களுக்கு கிடைக்கல. ரொம்ப சிரமப்பட்டு எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். அப்புறம் அதுக்கு பின்னால் இந்த 2021-22ல் இந்த 3rd யூனிட்டை நாங்கள் ப்ரொமோட் பண்ணோம். அதுக்கு பின்னால் எங்களுக்கு வேர் ஹவுஸ்ங்கிற ஒரு கான்செப்டும் இங்கே பண்ணிட்டோம். நிறைய ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணி எங்கள் வேர் ஹவுஸில் வச்சுட்டு சேல் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்தது. So, endala industry, sir, if you want to tell the audience, which all industries can reach out to you in order to get your rice milling, crusher industry, elevator industry, conveyors. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி எல்லாமே நாங்கள் சர்வ் பண்ணுறோம். இப்போ எங்ககிட்ட வந்து 1 மீட்டர் கெப்பாசிட்டி வரைக்கும் மல்டிபிள் குரூவில் புல்லிஸ் மேனுஃபேக்சரிங்கும் இருக்கு. ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன சார் உங்களுக்கு? ஃபியூச்சர் பிளான் அடுத்து 1.5 மீட்டர்ஸ் வரைக்கும் போகிறப்போ மெக்கானிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பயனர் ஆகணும். கியர் பாக்ஸஸ் இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதுவும் அங்கே அடிஷனல் ப்ராடக்டாக வரும். இப்போ இஃப் யூ வாண்ட் டு கிவ், இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உங்களுக்கு வந்துருச்சு சார். பட் ஆஃப்டர் தட் இஃப் யூ வாண்ட் டு கிவ் அ மெசேஜ் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், வாட் வுட் தட் மெசேஜ் பி? நாங்கள் இந்த குவாலிட்டி, ஆன் டைம் டெலிவரி, இதை வந்து நாங்கள் ஒரு பேசிக் இதாக பண்ணிட்டு இருந்தோம். அவங்க அதை எடுத்துட்டு அப்படியே க்ரோ ஆகிறோம். ஒரு தம் ரூலா நீங்க என்ன வச்சீங்க சார்? வாட் இஸ் தட் மோட்டிவேட்டட் யூ? ஏன்னா as there are lot of ups and downs. இல்ல கண்டிப்பா எங்களுக்கு another 10 yearsல எங்க கம்பெனி ஒரு 300 crores கம்பெனியா கண்டிப்பா வந்துரும். That is the vision. Yes. So sir, you have around close to 200 employees. To uplift them and to upskill them,
what are all the things that you do and what are all the things that you've done throughout your journey and the மாதிரி இப்போ எவ்ரி இயர் வந்து நாங்கள் பெஸ்டோமேக் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து என்டையர் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஈவன் ஃபாதர் மதர் கிட்ஸ் எல்லாருமே வரலாம். வந்து அன்றைக்கி ஒன் டே ஃபுல் டே ப்ரோக்ராம்னால ஒரு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறோம். சம்டைம்ஸ் வெளியிலே அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்கிற ரிசார்ட்ஸுக்கு, அப்புறம் தீம் பார்க்ஸுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கிறோம். பட் தே வாண்டட் இன்னோஸ் தான் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து எங்கள் ஃபேக்ட்ரிக்குள்ளே பண்ணுறோம். அப்புறம் சில எம்ப்ளாயீஸை மோட்டிவேட் பண்ணி அவங்கள என்டர்பிரனர் ஆக்கி இருக்கிறோம். Oh wow. ஓ This is a very big message, I would say. So somebody who was working here is now not just a worker but is an entrepreneur by himself who started, I think, a manufacturing unit. Yeah, but itself. yes, They are yes. supplying Suppliers to us. was. எங்களுக்கே Oh, சப்ளை they become பண்றாங்க. your suppliers ஆமா, itself. suppliers. Oh, So very nice. நம்ம லாங் டைம் ஒரு 30 இயர்ஸ் இருந்தவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு என்டர்பிரனர் ஆகணுங்கிற மோட்டிவ்ல இருந்தப்போ நாங்களே ஃபினான்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மெஷின் போட்டு கொடுத்து அவங்களுக்கு நாங்களே ஜாப் கொடுத்து நம்ம ப்ராடக்ட்டை நம்மளுக்கே மெஷினிங் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு 2 பேர் வந்து இது பண்ணியிருக்கிறோம். ஒரு மெஷின் கொடுத்தோம், இன்னைக்கு அவங்க 2 மெஷின் வாங்கிட்டு ஓரளவுக்கு அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ தே ஆர் நான் எங்கள் சப்ளையராக இருக்காங்க. This is a very, very big message that not only they are giving employment, they are giving entrepreneurship, plus they are also financing them and uplifting their life. Somebody who just started with a very small machine, they themselves, and now they are using 2 different machines and they have become their own suppliers now. So they would also be supplying to other industries, which is a great example of them as an entrepreneur and building an entrepreneur. So you both said, so you both are brothers. So brothers, like usually there'll be a lot of drifts and fights and all. நீங்க எப்படி சார் அதை கோப் அப் பண்ணி எப்படி how do you come up to one decision? சம்டைம்ஸ் வரும், அவர் ப்ரிசிஷன் மெஷின் காம்பினன்ஸ் பண்ணணுன்னாரு, விட்டோம். அப்புறம் நான் வந்து புள்ளிஸ் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் மெஷினில் எங்களுக்கு க்ரோத் கிடைக்கல. ஸோ எகைன் நாங்கள் வந்து இதே கான்சென்ட்ரேட் பண்ணுறக்க ஆரம்பித்தோம். ஸோ இப்போ வந்து க்ரோத் நல்லா தான் இருக்கு. விட மாட்டீங்களா சார் நீங்க? இல்லை Yes. டிஃப்ரெண்ட் வெர்டிக்கல் இருக்கிறதுனால ஏதோ ஒரு ரெவென்யூஸ் வந்து கண்டிப்பா மாறி மாறி ஒரு இண்டஸ்ட்ரி டவுன் ஆகும்போது இன்னொரு இண்டஸ்ட்ரி பிக்கப் ஆகுது. ஸோ அதனால மல்டிபிள் இதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம். ஃபோக்கஸ் பண்ணும்போது சில இதெல்லாம் வரும், நாங்கள் பண்ணக்கூடாதுமோ இல்லை பண்ணால் நல்லா இருக்குன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பண்ணதில்ல சிலதெல்லாம் அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவாக வந்துருக்குது. இருக்கும் ஃபைட்ஸ் இருக்கும், இன்னும் நிறைய பாசிட்டிவாக வந்துருக்கு. உங்க டியூட்டிஸை செப்பரேட் பண்ணிட்டீங்களா சார் இல்ல? அது வந்து இருக்கு எப்பவுமே வந்து அவர் வந்து பர்ச்சேஸையும் பார்த்துக்குவாரு, ப்ரொடக்ஷனையும் பார்த்துக்குவாரு, நான் கஸ்டமரையும் பார்த்துக்குவாரு. நான் சில கஸ்டமர் பார்ப்பேன், நான் சில பர்ச்சேஸ் பார்ப்பேன், அப்புறம் என்டையர் ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நான் பார்த்துக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரும்போது நீங்க டியூட்டி ஸ்பிளிட் பண்ணி தந்தீங்களா இல்ல நீங்க வந்து ஜஸ்ட் உள்ள எடுத்துட்டு வந்து how did you bring the next generation inside? ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டோம், எல்லாமே ஜெனரல் ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கும் வந்து டியூட்டிஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் மார்க்கெட்டிங்காக கொடுத்துருக்கோம், ஒருத்தர் அட்மினிஸ்ட்ரேஷன் தன்னை வந்து இது பண்ணிட்டோம். டாக்டர் வந்து எல்லா அட்மின் ஆக்டிவிட்டிஸு, சாஃப்ட்வேர் சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷன்ஸு இதெல்லாம் டாக்டர் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. So now that we heard from the founders, we are going to go to the next generation and understand what they think and how they are going to take the business forward. So what exactly do you handle, Sachin, and what do you handle? So what is your motivation mantra?